Question number 18 in retirement, a comprehensive illustration. Saran, Arun and Karan are partners in the firm, sharing profits and losses in the ratio of 4:3:3. Their balance sheet is given here. Buildings, machinery, investments, stock, debtors, inner column 25 minus PDD and bank. Liability side adhe mari capital Saran, Arun, Karan given and general reserve is also there, creditors is also there. So total value is 2 lakhs. Karan retains on 1/1/2017 subject to the following conditions. Goodwill of the firm is valued at rupees 21,000. Machinery to be appreciated by 10%. ஸோ இப்போ குட்வில் ஹேண்டில் பண்ணோம், மெஷினரி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அது நமக்கு கெயின். குட்வில் நிறையா ஹேண்டில் பண்ணலாம். பில்டிங் டு பி வேல்யூட் அட் 80,000 சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி எவ்வளோ இருக்குது? 60 இருக்குது. இப்போ 80னா 20,000 rupees நமக்கு கெயின். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் டு பி ரைஸ்டு பை 2,000, ரைஸ்டு டு 2,000னா 1,000லேருந்து 2,000 மாறுது அப்படின்னா லாஸ் 1,000, லாஸ் 1,000. ஓகே, டூவா பையா, ரைட். இன்க்ரீஸ்டு பை 2,000 அந்த 2,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு டு 2,000 ஏற்கனவே இருந்த பேலன்ஸ்லேருந்து 2,000 மாறி இருக்குது. அப்போ ஒன்று வந்து 2,000 இருக்குன்னா 1,000 லாஸ். அண்ட் ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 2,000. ஸோ இது வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, 2,000 டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ இது லாஸ், ரைட். ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ்? ஃபைனல் அமௌண்ட் டியூ டு கரண்ட் இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி, கரண்ட் நாட் பெய்ட். ஸோ வாட் இஸ் த ஸ்டெப்ஸ்? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ? ஓப்பன் த லெஜர்ஸ், ரீவேல்யூவேஷன், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெக்கார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். ஸோ அதை பண்ணிவிடுவோம். எப்போ போனாலும் இது முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 30% மார்க்காவது வந்துடும். 10 மார்க்ஸ் கொஷினா 3 to 4 மார்க்ஸ் இதில் வந்துடும். இது ஒன்றுமே இல்லை, அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் தானே. ஸோ அசட் சைடில் உள்ளதில் மெஷினரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பில்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பிடிடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அண்ட் ஸ்டாக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மட்டும் ஒரு லைன் விட்டுக்கிறேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பில்டிங், I'll write the value in the inner column, value being 60,000, a line for adjustments. And machinery value being 40,000 rupees. For the adjustment I leave a line. And investment, of course we don't have any adjustments here, value could be posted directly to the outer column. So inge na potukuren. And ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 12,000 rupees. அதோட வேல்யூவை இன்னர் காலத்தில் நான் போட்டுக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு மார்க் பண்ணியிருக்கிறேன். டெட்டாஸ் 25,000. PDD given is 1,000 but there is an adjustment, so I leave a space for that adjustment. Bank no adjustment I think. So என்ன ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பேமெண்ட் உடனே பண்ணல, வேல்யூ could be posted directly to the outer column, so 44,000. Asset side posting முடிஞ்சிருச்சு. Now liability side posting, capital account Saran, Arun, Karan எல்லாத்துக்கும் சேர்த்தா 60, 50, 40 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ பை பேலன்ஸ் brought down 60,000 Saran, 50,000 Arun, 40,000 Karan. So I have posted all this value here. I hope so you can understand. Then general reserve should be posted to these 3 partners in their P&L ratio, general old ratio. So general reserve 15 இருக்கு, 4:3:3 னு பிரிச்சோம்னா 6,000 and 4,500 and 4,500, right? So கரெக்டாக இருக்குது. Okay, then now creditors, liabilities, I may write the value here. So creditors, the value being 35,000. I usually start with the capital, அதனால ஸ்பேஸ் விட்டுருக்கிறேன். குட்வில் வரும்போது கரண்ட் ரிட்டையர்ஸ்ன்னு சொல்லிட்டா நியூ ரேஷியோ என்ன, ஓல்டு பார்ட்னர்ஸ் இவர் வெளியே போனதுனால சேவ் ஆனது எப்படி கெயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுக்கலன்னா அவர் தான் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதான் நியூ ரேஷியோ. ஸோ திஸ் வில் பி த ஓல்டு ரேஷியோ, திஸ் வில் பி த நியூ ரேஷியோ. இந்த மாதிரி ஸ்டைலில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஆல்சோ த சேம். சரி, கெய்னிங் சாக்ரிஃபைஸ் வராது கெய்னிங் ரேஷியோ இஸ் ஆல்சோ த சேம். அப்போ இந்த குட்வில்லை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ம்ஸ் குட்வில் அதை இவனுடைய பார்ட் மட்டும், யார் கரண்ட்ஸ் பார்ட் மட்டும், ரிட்டையரிங் பார்ட்னர் கரண்ட் இல்லையா, அவருடைய பார்ட் மட்டும் அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணோம். அது யார் சாக்ரிஃபைஸ் கெயின் பண்ணியிருக்கிறாங்க, சரண் அண்ட் அருண் கெயின் பண்ணதுனால அவங்க நம்ம சார்ஜ் பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். ஸோ சரண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் and Arun's capital account debit to
currents capital. I hope you could understand this one. Karanode share, firms goodwill கொடுத்திருக்காங்க. கரனோட ஷேர் மட்டும் கொடுத்திருந்தால் பிரச்சனை தூக்கி போட்டுடலாம். பட் firms goodwill கொடுத்திருக்காங்க. firms goodwill கொடுத்தானா ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ 21,000ல அவனுடைய ஷேர், கரனோட ஷேர் வந்து 4:3:3 into 3/10 அவருடைய ஷேர். ஸோ ஆல்மோஸ்ட் 6,300 rupees you'll get. 6,300. இந்த 6,300 சரண் அருணுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். என்ன ரேஷியோலன்னா நோ ஓல்ட் ரேஷியோ கிடையாது, கெய்னிங் ரேஷியோ. In this case the new ratio, old ratio of the continuing partner, gaining ratio எல்லாம் ஒன்றா இருக்கும். old ratio of the continuing partner, new ratio and gaining ratio எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தான் யூஸ் பண்ணோம், கெய்னிங் ரேஷியோ. அது மைண்டில் கிளியராக இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ 4:3 ரேஷியோவில் பிரித்தோம்னா 900 per share நினைக்கிறேன். 4 + 3 7, 6,300 divided by 7 900. அப்போ 4 ஷேருக்கு 4 into 9 3,600, 3 into 900 2,700. கிராஸ் செக் பண்ணிங்க, கூட்டிங்கன்னா வருதான்னு பாருங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ. திஸ் இஸ் ஹவு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி குட் பி பாஸ்ட் ஃபார் தி குட்வில். அப்படின்னா யார் ரிட்டையரிங்கோ அவருக்கு நான் கிரெடிட் பண்ணணும், 6,300 கிரெடிட் பண்ணணும். ஓகே, யாருனால? சரண் அண்டு அருண் கேபிட்டல் ரெண்டும் சேர்த்து. அதே மாதிரி சரண் அண்ட் அருணுக்கு 2 கரன்னு போட்டு கரண்ட்ஸ் கேபிட்டல். ஓகே, சரணுக்கு 3,600, அருணுக்கு 2,700. நத்திங் இஸ் ஃபார் கரண்ட். ஸோ இதில் வரும்போது கேபிட்டல், ரைட், கேபிட்டல் அக்கௌண்ட், நத்திங் ஃபார் திஸ். ஸோ குட்வில் போர்ஷன் டபுள் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. டபுள் என்ட்ரி எப்படி முடிஞ்சிருச்சுன்னு செக் பண்ணுறது, கிரெடிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக டெபிட் வேல்யூ இருந்தால் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்போம். மெஷினரி அப்ரிஷியேட்டட் பை 10%. ஸோ ஆட் அப்ரிசியேஷன் 10%னா 4,000 அப்ரிஷியேட் ஆகுது. இது கெயின் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கெயின் எழுதுறதுக்கான சைடு, கிரெடிட் சைடு நாங்கள் எழுதிக்கிறேன். ஸோ மிஷினரி, இந்த வேல்யூ பீயிங் 4,000, டபுள் என்ட்ரி ஓவர். பில்டிங் வேல்யூ அட் 18 சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 18 சொன்னால் என்ன இருந்திருக்கணும், 20,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆட் இன்க்ரீஸ். இன்னொரு இடம் கெயின் வில் பி இன் த கிரெடிட் சைட். ஸோ பில்டிங் ஹியர். ஸோ 20,000 rupees. Is it clear? Building over. And PDD increased to 2,000. ஏற்கனவே 1,000 இருந்திருக்கு, increase to 2,000, இன்னொரு 1,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். That is loss I may record here to PDD. The loss being 1,000, not 2,000. 2 ஆக இருந்தால் டிஃபரன்ஸ், பையர்னு சொல்லப்பட்ட வேல்யூ மறந்துடாதீங்க. ஸ்டாக் டிக்ரீசஸ் பை 2,000. ஓகே, அப்படின்னா 2,000 மட்டும் லெஸ் பண்ணுறோம். அப்போ 10,000. இது லாஸ், நமக்கு லாஸை டெபிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் வேல்யூ டிக்ரீசஸ் பை 2,000. ரைட், ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் த போஸ்டிங். எல்லாமே டபுள் என்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஸோ வில் பி கெட்டிங் 24,000 credit balance, 3,000 here na, remaining value will be 21,000. This 21,000 is the gain because of the revaluation of various assets and liabilities given to the old partners, that too in the old ratio. So capital account அப்படினு போட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நான் பிரித்து கொடுத்துறேன். யார் ரிட்டையரிங் பார்ட்னரும் ஒன் ஆஃப் தி ஓல்டு பார்ட்னருங்கிறனால அவருக்கும் இதில் ஷேர் உண்டு, கரண்ட். ஸோ இந்த நியூ ரேஷியோ பீயிங் 4:3, சாரி ஓல்டு ரேஷியோ பீயிங் 4:3:3 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓஆர் ஓல்டு ரேஷியோவில் அப்படின்னா 2,100 per share, 6,300 for Karan, 6,300 for Arun, 8,400 for Charan. டோட்டல் 10 இருக்குது. அப்போ 10 டிவைட் பண்ணால் 2,100. 2,100 3 பங்குனா 2,000, 6,000, 100 3 பங்குனா 300. 2,000, 3 பங்குக்கு 6,000. 100 இருக்குது எக்ஸ்ட்ரா, அது 3 பங்குக்கு 300. அப்படி தான் மைண்டில் வச்சு கால்குலேட் பண்ணி டக்குன்னு போடணும். 8,000 4 ஷேர், 2 × 4 8,000. அது ஒரு 100 ரூபா இருக்கா இல்லையா, அது 4 போட்டிங்கன்னா அது ஒரு 400, 8,400. தட்ஸ் ஹவ் யூ கேன் யூஸ் த கேல்குலேஷன் ஸோ ஃபாஸ்ட் இன் யுவர் மைண்ட், ரைட்? ஸோ இங்கே ரீவால்யூஷன் ப்ராஃபிட்டை நான் இங்கே போட்டுக்கிறேன். ரீவால்யூஷன் ப்ராஃபிட். ஸோ 8,400 for Charan, 6,300 for Arun, 6,300 for Karan. So I am going to close this. யார் ரிட்டையரிங் பார்ட்னரோ, இந்த கேஸ் ஆஃப் அட்மிஷன் யார் அட்மிட்டிங் பார்ட்னரோ அவங்க அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்படின்னா கரனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது?
12 plus 4 16, 5700. 5700 rupees will be the value. Okay, so current case la பொறுத்த வரைக்கும் 5700 correct. I cross checked with the book answer. Okay, this will be not immediately paid அப்படிங்கும்போது இதை வந்து என்ன வச்சிடறோம், current loan account மாற்றிடுறேன். So I am going to convert that into current loan account. Current loan account 57,100. I hope so you could understand. So I will write here current loan account. Current loan 5700. 5700. I hope so you could understand this one. Now Saran case வரும்போது 60 plus 6,000 plus this one 74,400. 74,400. Where there is a current capital negative balance for the adjustments of goodwill meant for the current, அது போயிடுச்சுன்னா 70,800 is the Saran's final value. Yeah, correct. And இதில் வரும்போது 60,800. 60,800. 60,800. So 100, 5,800. Let me cross check with the answers. Yeah. So Arun being 5,800 correct. This is capital balance. So balance carried on. I'll transfer that to here. Okay. Capital account. Capital account for Saran and Arun. Saran and Arun 70,800. And Arun case is 5,800. 5,800. Total value being 3 zeros correct. 1, 9, 16, 16, 21, 2, 10, 10 plus 5, 15, 22. Okay, 2,21,000 will be the value. Of course, we get this value. இதில் tally பண்ணோம்னா 40ல 4 போச்சுன்னா 36,000. And of course, this will be 25 minus 2, 23,000. If you sum up, then I will get the same answer. Hope so. I have not counted. Based on the value available in the credit, I just tallied the next side also.